ஊருக்கு போகிறோம் சீரீஸில் டே 2வோட கண்டினியூஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். மதியம் போல் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி போல் ஒரு சேவல் இருந்தது, எங்கள் தாத்தா பிடிச்சி வச்சுருந்தார். அதை அறுத்து குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூளெல்லாம் போட்டு கழுவிட்டு அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் சிக்கன் கடையில் இருக்கிற மாதிரி வெட்டு கத்தி அதெல்லாம் கிடையாது. அருவாள் மனை, கொடுவாள், இந்த கத்தி அதை வச்சு தான் எல்லாமே பண்ணுவாங்க. எங்கள் தாத்தா கோழியோட நெஞ்செல்லாம் பொழந்து அறுத்துட்டு இருந்தார். அதெல்லாம் நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி கோழி இருக்கிறது வீடியோவில் காட்டுவோம், கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்பப்போ போய் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபுல்லாலாம் அங்கே நின்று எடுக்கலை, ஏன்னா இந்த பக்கம் வேலை இருந்தது எனக்கு. கோழியெல்லாம் க்ளீன் பண்ணி அறுத்து வெட்டி கொடுத்துட்டாங்க என்கிட்ட தனியாக. சரி அதெல்லாம் நான் வாங்கி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா குழம்பு வைக்கிறதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா குழம்புக்கு தேவையான மசாலா பொருள்லாம் எடுத்து வையே, நான் வதக்கி செஞ்சு தரேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா குழம்பு செய்கிற ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன். நடுவில் ஒரு 2 ஸ்டெப்பு ஸ்கிப் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டோம். வரதுக்குள்ளே எங்கள் அம்மா குழம்பு தாளிச்சிட்டாங்க. அது கொதிச்சிட்டே இருந்துச்சு நான் பார்க்கும்போது. சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணிட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெந்துட்டான்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி சூப்பு, ஏன்னா குழம்பு கெட்டியாக வரதுக்கு முன்னாடி தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே நம்ம சூப் எடுத்து குடிச்சிக்கணும். அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சரின்னு சொல்லிக்கிட்டு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் எடுத்து எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு நானும் குடித்தேன். இந்த மரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற பாறை, அங்கே உக்காந்துக்கிட்டு அந்த தோட்டம்லாம் தெரியும், அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக குடிச்சிட்டு இருந்தேன். ஈவினிங் டைமில் நல்லா இருந்தது. குழம்பு செய்யும் போது ஈவினிங் ஒரு 5:30 மேலே ஆயிடுச்சு, 6 மணி பக்கமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா குழம்பெல்லாம் வெந்துருச்சான்னு எடுத்து கறியில் டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா குழம்பு வெந்துருச்சு, அதெல்லாம் எடுத்து இறக்கி வச்சுட்டு அதே அடுப்பில் எங்கள் அம்மா களி கிண்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. களியெல்லாம் கிண்டி முடித்து எடுத்து வச்சிட்டோம். அடுத்து செஞ்சு வச்ச குழம்ப சின்ன மாமா வீட்டுக்கும் பெரிய மாமா வீட்டுக்கும் டெலிவரி பண்ணணும். இப்போ நாங்கள் பெரிய மாமா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுதான் எங்கள் பெரிய மாமா வீடு. போய் அங்கேயும் குழம்பு கொடுத்துட்டு நாங்களும் போய் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நைட்டு களியும் சிக்கன் குழம்பும், நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே இப்படி தான் முடிஞ்சது.